பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் 3 மாணவர்கள் உயிரிழந்த சம்பவம் கடலூர் மாவட்டத்தில் மிகுந்த பரபரப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழகத்திலேயே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. 7:45 மணி அளவில் கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பத்தில் ரயில்வே கேட்டை கடக்க முற்பட்ட போது பயணிகள் ரயில் அதிவேகமாக மோதியதில் 2 மாணவர்கள் சம்பவ இடத்திலேயே பலியாகி இருக்கிறார்கள். ஒரு மாணவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். தற்போது நேயர்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பகுதி விபத்து நடைபெற்ற செம்மங்குப்பம் பகுதி. இந்த பகுதியில் இந்த வேன் தான் விபத்துக்குள்ளானது. தற்போது எலும்புக்கூடாக காட்சியளிக்கிறது. தற்போது ரயில்வே துறை மற்றும் மீட்பு படையினர் துரித கதியில் வந்து மீட்பு பணிகள் மற்றும் சீரமைப்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். தற்போது சோதனை ஓட்டம் ஒரு புறம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. முழு வீச்சில் நடைபெற்று காலை 7:45 மணியளவில் நிறுத்தப்பட்ட இந்த வழித்தடத்தின் ரயில்கள் அனைத்தும் இன்னும் சில மணி நேரங்களில் மீண்டும் இயக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது. தற்போது கூடுதல் மற்றும் கள விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். எமது செய்தியாளர் தேவநாதன் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் தேவநாதன். சோதனை ஓட்டம் ஆரம்பித்து மெல்ல மெல்ல இயக்கப்பட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்தோம். அதுக்கான ஆயத்த பணிகளில் ரயில்வே துறையினர் ஈடுபட்டு வர காட்சிகளை நம்ம பார்த்தோம். தற்போது அங்கே இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணுங்க. கோட்ட மேலாளர் மற்றும் பாதுகாப்பு குழுவினர் அந்த பகுதிக்கு விரைந்து வந்து விட்டார்களா? அவர்களுடைய விசாரணை எந்த அளவுக்கு இருக்கு? அங்கே இருக்கக்கூடிய விவரங்களை பதிவு பண்ணுங்க. கடலூர் செம்மங்குப்பம் பகுதியில் இன்று காலை பள்ளி பேருந்து மீது ரயில் மோதிய விபத்துல 2 மாணவிகள் உயிரிழந்த நிலையில 3 பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த விபத்து நடைபெற்ற பகுதியில சீரமைப்பு பணியானது மிக வேகமாக நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக தற்போது பார்த்தோம் அப்படின்னா மின்சார ஒயர்களை இணைக்கும் பணி முழுமை பெற்று விட்டது. அந்த மின்சார ஒயர்களில் மின்சாரம் கொடுக்காமல் ஒரு சோதனை ஓட்டம் நடத்தப்பட்ட நிலையில இன்னும் சற்று நேரத்தில் மின்சாரம் கொடுத்து அதன் பிறகு ஒரு சோதனை ஓட்டமானது நடைபெற உள்ளது. அதன் பிறகு ரயில் போக்குவரத்து சீரடையும். தற்போது பார்த்தோம் அப்படின்னா பாதுகாப்பு குழுவினுடன் திருச்சியிலிருந்து வந்திருக்கிற கோட்ட மேலாளர் அன்பழகன் ஆய்வு மேற்கொண்டுட்டு இருக்காரு. அவர் இந்த ரயில்வே கேட் பகுதி மற்றும் அந்த கேட் கீப்பருடைய அறை, அந்த அறையில அப்போதைய நிலை என்ன இருந்தது அப்படின்றத போன்ற இதையும் அப்பகுதி மக்களிடமும் என்ன நடந்தது அப்படின்றதையும் கேட்டிருக்காரு. அப்போது மக்களும் அவர்கிட்ட கேட் கீப்பர் கேட்டு போடாததால் தான் அந்த சம்பவம் நடைபெற்றதாக தெரிவிச்சாங்க. அதே போல அந்த பேருந்து நொறுங்கி கிடக்கும் பகுதி மற்றும் ரயில்வே அந்த மின்கம்பம் உடைந்த பகுதி, இந்த பகுதி அனைத்திலுமே அவருடைய ஆய்வானது நடந்துகிட்டு இருக்கு.